முதல்ல நான் வந்துட்டு தடுதலான ஒரு சவுண்ட் கேட்டது வீட்டுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா எத்து பாயிண்ட் தான் வந்துச்சு திடீர்னு இருந்துச்சு. அப்பதான் வீட்டுல சொன்னேன் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாருக்கும் ட்ரெயின் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில பார்க்காம கூட வளர்ந்தவனா, அப்படிப்பட்ட எனக்கு ஒரு பெரிய சுதந்திரமும் எல்லாத்தையுமே கொடுத்து வளர்த்து என்னை உருவாக்குனாங்க என் வீட்டுக்காரர் தான். அவர் இவருன்னு சொல்றது வீடியோக்காக தான் பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன் நானு. ஏன்னா ஒரு பெண் அப்படின்னா இந்த சமுதாயத்துல இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பல கட்டுப்பாடுகள் இருக்கும். சோ அதெல்லாம் தளர்த்தி இந்த உலகத்துல இந்த பெண் இப்படிதான் ஒரு மனசு இவளுக்குரிய உரிமையை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இத்தனைக்கு அவர் அவ்வளவுக்கு படிச்சது கிடையாது. ரொம்ப எனக்கு உரிமையை கொடுத்து எனக்கு சுதந்திரமா எனக்கு வளர்த்தவரை அவர் தான். ஏன்னா ஒரு 20 வயசு வரைக்கும் தானே அம்மா அப்பா வளர்த்துப்பாங்க, அது பின்னாடி இதுதான். ஸோ என்னோட லைஃப்ல நிறைய நடந்திருக்கு. அழகுன்றது இல்லாம போகலாம். இந்த குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லக்கூடியது இந்த கருப்பு சிவப்பு அப்படிங்கறத முதல்ல மாத்துங்க. நிறைய குழந்தைங்களை நான் பார்த்துட்டு இருக்கும்போது கருப்புங்கும் போது அவங்க வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறாங்க. அதை முதல்ல போக்குங்க அப்படிங்கிறத என்னோட ரெக்வஸ்ட். ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சிலைகளுமே கருப்பு தான். ஸோ கோயிலுக்குள்ள நுழையும் போது நீங்க அந்த கருப்பு சிலையை தான் வணங்குறீங்க. அதனால குழந்தைங்க வெள்ளை வந்து அடையாளம் கட்டக்கூடியது கருப்பு, கருப்பை வந்து அடையாளம் கட்டக்கூடியது வெள்ளை அப்படின்னுட்டு முதல்ல திருத்திக்கிட்டு ஒரு குழந்தைகள் அது நீங்க பெத்து வளர்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுங்களுக்கு நல்லது சொல்லி நல்லபடியா இந்த பூமியில வளர வைங்க. அறிவுடன் கூடிய சிறந்த கான்பிடென்ட்டோட கூடிய குழந்தைங்களா வளருங்க அப்படிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். தேங்க்யூ.